ஹலோ, நான் உங்கள் எஸ்எஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஆலு மஞ்சூரி, உருளைக்கிழங்கு மஞ்சூரி பார்க்க போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு அந்த மாதிரி கட் பண்ணி காமிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ஆனால் ஓரளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த டிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் இந்த டிஷ்ஷை சாப்பிட்லாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இல்லைன்னா 2 உருளைக்கிழங்கு இருந்தாலே போதுங்க. சூப்பரான ஸ்நாக்ஸு ரெடி. நம்ம சிக்கன் மஞ்சூரி, கோபி மஞ்சூரி எல்லாம் சாப்பிட்ருவோம். அதே மாதிரி இது உருளைக்கிழங்குல செய்கிற மஞ்சூரி சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கு துண்டுகளையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே வானிலையில் பாருங்கள், வெங்காயத்தை எந்த அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன்ட்டு வெட்டி அதை தனித்தனியாக பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொடமிளகா, தக்காளியும் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதுவும் ஸ்லாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே வானிலையில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. சூப்பரான டிஷ்ஷு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கான்ட்டு. அதே மாதிரி வெங்காயம் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி குடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இது காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், அப்புறம் கஸ்தூரி மேத்தி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்தா போதுங்க. பாருங்கள், எடுத்துருக்கிற அளவு காமிக்கிறேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கஸ்தூரி மேத்தி 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்குல நம்ம சால்ட்டு சேர்க்கலை, அது ஃப்ரை பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு சால்ட்டுடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம 1 ஸ்பூன் சோயா சாஸும் 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணால் மூடி வச்சு குக் பண்ணுங்கள், போதும். சூப்பரான ஆலு மஞ்சூரி ரெடி ஆயிரும். 2 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, இது 2யும் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். சூப்பரான டிஷ் ரெடி. ஆலு மஞ்சூரி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பரான ஆலு மஞ்சூரி ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது.